அப்புறம் எம்எல்ஏக்கு வந்து 2006 தான் நின்னேன். ஒரு கவுன்சிலர் சேர்மனாக இருந்தேன். அப்புறம் அதே மாவட்ட கவுன்சிலில் கவுன்சிலராகவும் இருந்தேன். ஏன்னா அடுத்து எதிர்க்கட்சியில் நான் போட்டிட்டேன், பட் நான் தோத்துட்டேன். அதில் கவுன்சிலராக இருந்தேன். அதுவும் ஒரு பெரிய அனுபவம் தான். நான் எதிர்க்கட்சியில் ஏடிஎம்கே தலைவர், நான் அதில் கவுன்சிலரு. ஸோ அவங்களுடைய நடவடிக்கை போகிறது, அது எல்லாமே நமக்கு அனுபவங்கள். நம்ம அரசியலை கற்றுக்கிறதுக்குரிய அனுபவங்கள்னு எடுத்துக்கலாம். அந்த இதில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2006 எம்எல்ஏ வந்து கேட்கும்போது அப்பா கொஞ்சம் தயங்குனாங்க என்னைய கொண்டு விடுறதுக்கு. அப்பா சொன்னாங்க, ஏம்மா நீ அதில் சென்னையில் எம்எல்ஏ கூட்டம் அது இதெல்லாம் பண்ணிடுவியா, இருந்துக்கிடுவியா, எம்எல்ஏ எப்படி இருக்கும்னு தெரியல அப்படிலாம். இது ஒரு மாதிரி நான் பெண்ணை வேணும்னு இப்படி இங்கே அரசியலில் தேவையில்லாமல் இழுத்து விட்டணும் அப்படிலாம் ஒரு ஃபீல் பண்ணாங்க எம்எல்ஏக்கு நிற்கும்போது. அப்புறம் கலைஞர் வந்து பேசினாங்க அப்பாட்ட, உன் மகா நல்லா படித்து நல்ல விவரமாக இருக்கா, நீ ஏன் விட மாட்டேங்கன்னு சொன்னவும் அப்புறம் எங்கள் அப்பா நிற்கலை. அப்பா நிற்கிறதுப்பெல்லாம் என்னையும் அதில் நிறுத்துனாங்க எலெக்ஷனில்.